சொல்லக்கூடிய வேத பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம். கொலோசியர் 277வது பக்கம், புதிய ஏற்பாட்டு பகுதியில் 277வது பக்கம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் அவைகளிலே 15வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் இங்கே கவனித்து அமீன் சோத்திர வாசித்த பின்பு இங்கே கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசியுங்கள். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? ஆளக்கடவது. இங்க கவனிங்க. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? ஆளக்கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பதாக கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய கைகள், வலது கையை சிரசின் மேலே வைத்து இருதயத்திலே நல்லதொரு தீர்மானம் எடுத்து நீங்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெள்ளத் தெளிவாய் கூறினார். மகிழ்ச்சியாவே பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஸ்தோத்திரம் ரொம்ப உற்று கவனித்து நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப தங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் உணர்வுகளையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களாகில் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றும். அல்லேலூயா. செழிப்பாய் மாற்றும். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் நன்றாக இந்த வேத வசனத்தின் அடிப்படைகளில் கற்பித்து கொடுக்கிற வசனத்தை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை, அப்படித்தானே போட்டிருக்கு, ஆளக்கடவது. ஆளுகை என்று சொன்னால் என்ன சொல்லுங்க? ஆளுகை. ஆமா, இங்க கவனிங்க. ஆளுகைன்னா என்ன? பிளஸ்யமா சொல்லுங்க. ஆளுகை. டேனியலப்பா சொல்லுங்களேன். ஆளுகைன்னா என்ன? ஆளுகை வழி நடத்துகிறது. கைதட்டுங்களேன். வழி நடத்துகிறது. ஆமா, தெளிவான ஒரு தமிழ் மொழிகளிலே அவர்கள் கூறியுள்ளார்கள். வழி நடத்துகிறது. ஆளுகை என்பது வழி நடத்துகிறது. வழி நடத்துகிறது அப்படின்னா யார் வழி நடத்துவார்? யார் வழி நடத்துவார்? வழி நடத்துகிறவர் வழி நடத்துவார். ஆமென். யாரை வழி நடத்துவார்கள் சொல்லுங்க? அவருடைய வழியில் நடக்க விரும்புகிறவர்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. என்ன விளங்குது? வழி நடத்துகிறவர் வழி நடத்துவார். அவருடைய வழியில் நடத்தப்படுவதற்கு விரும்புகிறவர்களை மட்டும் வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? வழி நடத்தப்படணும், படுவதற்கு விரும்பணும். இங்க கவனிங்க. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளினால் வழிநடத்தப்படுவதற்கு விரும்பினால் ஒழிய வழி நடத்துகிறவருடைய வழிநடத்துதலிலே நீங்கள் நடத்தப்பட முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. எவைகள்? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. அல்லேலூயா. அப்போ எவைகளை கர்த்தர் ஆளுகை செய்ய முக்கிய பார்ட்டாக அவர் செலக்ட் பண்றாருன்னா இருதயத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், எதை ஆளுகை செய்ய விரும்புகிறார்? இருதயத்தை சொல்லுங்க. சிரசிற்கும் பாதத்திற்கும் மத்தியில் அமைந்திருப்பது எது? இருதயம். இருதயங்களை ஆளக்கடவது. அப்படின்னா சமாதானம் இருதயத்தை ஆளக்கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க. கைகளை தட்டி, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுங்க நம் அனைவரோடும் இருப்பதினால் சந்தோஷமாயிருங்க. இப்போ நீங்க நேர்ந்து கொண்ட, கர்த்தரால் அதை ஏற்படுத்தி கொண்ட அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுக்க போறீங்களா? அப்படி நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு கை உயர்த்த முடியல, வாய் திறந்த வார்த்தையை சொல்ல முடியல. நம்ம தான் வேலைக்கே போகலையே, நம்ம தான் வருமானமே நமக்கு இல்லையே. இந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வாய்களையும் திறக்க வைக்க முடியவில்லை, கைகளை உயர்த்தி வைக்கவும் முடியலை. நம்மளே கொஞ்சம் பணத்தை அக்கடான்னு கொடுக்குறாங்க, அல்லேலூயா, வாங்கி தோத்திர அமைதலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணம் நம்ம சிந்தைகளையும் இருதயங்களையும் உணர்வுகளையும் விட்டு என்னைக்கு வெளியேறுதோ அன்றைக்குத்தான் நம்முடைய சிந்தைகளினால், இருதயங்களினால், செயல்களினால் ஆசீர்வாதத்தை அதிகமாய் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தை ஆளுகிற தேவன். உங்களுடைய இருதயத்தை ஆளுகிறோம், சரீரத்தை அல்ல. இருதயம் ரொம்ப முக்கிய பகுதி. சிந்தனை மண்டலங்களினால் என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். சரீரத்தின் அவயவங்களினால் செயல்படுகிறோம். கரெக்டா சொல்லுங்க. தீர்மானிக்கிறது எது? சொன்னா உங்களுக்கு கரெக்டா கூட்ட முடிவில் உங்களுக்கு ஒரு டீ, ஒரு வடை. தீர்மானிப்பது எது? தீர்மானத்தை எடுக்கிறது எதுயா? சொல்லுங்களேன், தங்கராஜன் சொல்லுங்களேன். இருதயம். தீர்மானத்தை எடுப்பது இருதயங்க. சிந்தனை மண்டங்களிலே சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், சரீரத்தின் அவயவங்களிலே செயல்படுகிறோம். ஆனால் சிந்திப்பதினாலும் செயல்படுவதினாலும் சோத்திரம் ஒன்றுமே அல்ல. ஆனால் தீர்மானிப்பதின் வகையில தான் நான் செயல்படுகிறோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க. உடனே நம்ம எதை தூக்குவோம்? நம்ம வீட்டில் இருக்கிறதுல அந்த மொய் நோட்டை எடுறா பார்ப்போம். சுப்பையம்னு பேர் இருக்கானுவாரு. அப்போ சொல்லுவாங்க, ஆமாப்பா ஈனா சுப்பையான்னு இருக்கானுவாரு. ஈனா சுப்பையா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈனா சுப்பையா தாத்தா பேர். ஈனா சுப்பையா இருக்கானு இல்லைப்பா, ஆனா சுப்பையா இருக்கு. அல்லேலூயா. அடுத்த பேஜ் திருப்புப்பா. எப்பா அடுத்த பேஜ்லையும் சீனா சுப்பையா தான் இருக்கு, சுப்பையா தான் இருக்கு. அப்போ இல்லை, அந்த புரோக்கரும் கேன்சல். தீர்மானம் எடுத்தது எது மாப்பிள்ள? சொல்லுங்க, எது எடுத்தது? இருதயம். சிந்தனைகளினால் தூண்டப்படுகிறது, சிந்திக்கப்படுகிறது, சரீரத்தின் அவயவங்களினால் செயல்படுகிறது. ஆனா இருதயம் தீர்மானிக்கிறது. அப்ப இருதயத்தை தான் கர்த்தர் சிரசுக்கும் பாதத்திற்கும் மத்திய சோத்திர பகுதியாக இருப்பதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய கடவது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தை ஆளுகை செய்வது தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்வதற்கு இந்த இருதயத்தில் இடம் கொடுக்கணும், இருதயத்தில் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அல்லேலூயா.
இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு யாருக்கு உரிமை உண்டு? ஆண்டவர் இயேசுவுக்கு. அல்லேலூயா. ஏன் அந்த இருதயத்தை முக்கிய பார்ட்டாக அவர் கருதுகிறார் அல்லது கூறுகிறார்னா, அந்த இருதயம்தான் தீர்மானங்களை எடுக்கிற ஒரு பிளேஸ். அல்லேலூயா. ஆமாம், இருதயம் என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. இங்கே கவனிங்களேன். நீங்கள் பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்டு முடித்த உடனே பிள்ளைங்கள்ட்ட என்ன குரூப் எடுக்க போகிற அப்படின்னு கேட்போம். என்ன குரூப்பு எடுக்க போகிற? அவர் சிந்திக்கும். எது? சிந்தனை சிந்திக்கும். சரீரம் செயல்படுவதற்கு துடிக்கும். சொல்லுங்க. சிந்தனை சிந்திப்பதற்கு சோதரம் சிந்திப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கும். சரீரம் செயல்படுவதற்கு துடிக்கும். ஆனால் இவைகளுக்கு இரண்டிற்கும் நடுவாக நம்முடைய இருதயம் தீர்மானிக்கும். அல்லேலூயா. ஆமாம், பயாலஜி எடுக்கலாம், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இப்படி தீர்மானிப்பது எவைகள் அப்படின்னா இருதயம். அல்லேலூயா. ஆகையினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை தேவ சமாதானம் ஆளக்கடவது. அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கணும். இருதயத்தில் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சிந்தனை மண்டலங்களையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் குறித்து முக்கிய கருத்தாக கூறலை. ஏன்னா அது ரெண்டுமே தாறுமாறாகத்தான் இருக்கும். ஆனால் தீர்மானிக்கிற பகுதி தான் இருதயம். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க. அழைக்கப்பட்டீர்கள். எதற்கென? எதற்காக? தேவனால் அல்லது தேவ சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்படுவதற்கு. தேவ சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்படுவதற்கு இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், பிளஸியமா. இங்கே கவனிங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக? தேவ சமாதானம் உங்க உள்ளத்தை ஆளுகை செய்யப்படும்படி நீங்கள் பிரத்யேகமாக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்று இந்த வேதம் வாக்குரைக்கிறது. அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன அறிதல் உள்ளவர்களாக இருக்கணுமா? கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு கண்ணில் என்ன வராது? தூக்கம் வராது. கண்ணில் என்ன வராது? தூக்கம் வராது. இங்கே கவனி. கண்ணில் என்ன வராது? பெண்ணை கீழே வை, நேரா உட்காரு பாப்பா நீ. அல்லேலூயா. கண் இமைகளுக்கு என்ன வரக்கூடாது? தூக்கம் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் அல்லேலூயா தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வராது? தூக்கம் வராது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே. எதற்காகவே? தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்படி இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும்படி. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவர் சொல்றாரு, அதை சொல்லி முடிக்கிற பொழுது தெல்ல தெளிவாய் சொல்லுகிறார், நன்றி அறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். ஏன் அந்த நன்றி அறிதலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு பாடலை பாடுகிறேன். ஆனால் நீங்கள் மெசேஜை இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலமும் ஆகாயத்தில் எழும்பி சிலம்பம் அடிக்கவே முடியாது. இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு பெரிய தொலைநோக்க பார்வையோடும் தூர தரிசனத்தோடும் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாடுறாரு, உம்மை போல மாறணுமே ஏசையான்னு பாடுறாரு. அல்லேலூயா. அவரை போல நீங்களும் நானும் மாறணுங்க. அப்படின்னா அவரை போல மாறுவதற்கு நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்விலும் இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவரை போல மாற முடியும். டிஎம் சவுந்தரராஜன் மாதிரியே பாடணும்னா அவருடைய சுபாவத்தையும் கேரக்டரையும் நம்முடைய மைண்டில், ஹார்ட்டில், பாடியில் கொண்டு வரணும். அப்போ தான் அவரை மாதிரியே செயல்பட முடியும், அவர் மாதிரியே பாட முடியும், ஆட முடியும். இல்லையா? எத்தனை பேர் மிமிக்ரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா?
ஆமாம், அவங்கள மாதிரியே பேசுவாங்க. கலைஞர், டாக்டர் கலைஞர் ஐயா மாதிரி பேசுவாங்க, தினகர் ஐயா மாதிரி பேசுவாங்க, ஜிவாஜி கணேசன் ஐயா மாதிரி பேசுவாங்க, பல குரல்களிலே பிரதிபலிப்பார்கள். கவனிங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவை போல நீங்க மாறணும் அல்லது வாழணும்னா அவருடைய சிந்தைகள் உங்களுடைய சிந்தையோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படித்தானே இல்லையா? அவருடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். அவருடைய சரீரத்தின் செயல்பாடுகளோடு உங்களுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் இணைக்கப்பட்டால் ஒழிய அவரை போல நீங்கள் செயல்படவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை பாட மாட்டீங்களா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நீங்க பாடுங்க, நல்ல கவனிங்க. இப்ப ஃபாதர் பெர்க்மான்ஸுக்கு குற்றங்களை மன்னிக்கலங்க, உங்கள் குற்றங்களை மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? அப்ப நீங்க ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடலை இயற்றி பாடினாலும் அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு ஒப்பிட்டு பாடணும். என்னுடைய குற்றங்களை அவர் மன்னித்தார். நல்ல கவனிங்க. ஆமா, ராஜாமணி அண்ணனுடைய குற்றத்தை மன்னித்தார், தங்கராஜனுடைய குற்றத்தை மன்னித்தார், டேனியல் அப்பாவினுடைய குற்றத்தை மன்னித்தார், பீட்டர் பிரதருடைய குற்றத்தை மன்னித்தார். நீங்கள்லாம் உங்களுடைய குற்றங்களை கர்த்தர் மன்னித்தார் என்று அந்த பாடல்களை இணைத்து பாடினால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் துள்ள ஆரம்பிப்பீங்க, ஆண்டவருக்குள் பரவசமாக ஆடி பாடி மகிழ ஆரம்பிப்பீங்க. இப்போ பாடல்களை பாடுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் என்று ஏன் சொல்றாருன்னா, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அதான் நன்றி அறிதல். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமா எது? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரா, நோய்களை நீக்கினாரா, படுகுழியில் இருந்து. என்னங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். ஆமாம், ராஜாமணி அண்ணன் சாட்சி சொல்ல சொன்னால் வல்லமையோடு அதிகாரத்தோடு சொல்லுவார். அவ்வளோ அற்புதம் செஞ்சார், இவ்வளோ அடையாளங்களை செய்தார். டேனியல் அப்பாவை எழுப்பி விட்டா, மகன் அவ்வளோ அற்புதம் செஞ்சார், இவ்வளோ அற்புதம் செஞ்சார், எல்லாரும் சொல்லுவோம். அதற்குத்தான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், 7 லட்சம் ரூபாங்க. பிளாக்கு ஹார்ட்டில் என்ன இருக்குது? அடப்பு இருக்குது. 7 லட்சம் ரூபா. எவ்வளோயா செலவழிச்சிங்க? 60,000 செலவாயிருச்சுன்னு சொன்னார். ஆனால் அவர் எங்கே வந்துட்டார்? அவங்க கூடி ஆராதிக்கிற சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாராம். 7 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு. மீதி எவ்வளவு செலவில்லை? 6,40,000 ரூபா செலவில்லாமல் சுகம் தந்தார். 60,000 ரூபா செலவும் கூட போக்குவரத்திற்கு, டிராவலுக்கு மற்றும் பிள்ளைகளுடைய தன்னுடைய உணவிற்கு, டீ ஸ்நாக்ஸுக்கு, ஒரு போற வர சோத்திரம் மருத்துவர்களுக்கு, மெடிக்கலுக்கு இப்படி தான் செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரே வார்த்தை, என்னை தூக்கி கொண்டு எங்கே போங்க? சர்ச்சுக்கு போங்க. 6,40,000 ரூபா செலவின்றி 5 நாள் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்களா? ஆனால் இப்போ எத்தனை வருஷமாயா உயிரோடு இருக்கீங்க? அப்போ எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவகாலங்களெல்லாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக. அல்லேலூயா. சரீரம் என்ன பிள்ளரிக்கா? நன்றி அறிதல். உனக்கு சுகம் தந்திருக்கிறாரா? எந்திரி. சுகம் தந்திருக்கிறாரா? எத்தனை லட்சம் செலவழிச்ச? என்ன கொடுத்து ஆண்டவர் உனக்கு சுகம் தந்தாரு? என்ன தான் கொடுத்தாரு? என்ன கொடுக்கலையே சப்பா?
ஜெபண்ண கொடுத்தாரா? ஜெபண்ண கொடுத்து அவளுடைய உதிரப்போக்கை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். நன்றி அறிதல். உட்காரு பாப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். ஆமா, கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் என்னிடத்தில் பேசினார்கள். பேசின பொழுது அருமையான லட்சுமி என்கிற சகோதரியை குறித்து அவங்களா இப்படி பாடுகிறாங்க, ஆறுமுகன் ஐனாரா இப்படி சாட்சி கூறுகிறாங்க. அப்ப ஏன் அந்த ஒரு பிரமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த அளவிற்கு ஒஸ்டா வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? படுகுழியில் வாழ்ந்தார்கள். படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்களேன். படுகொழியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கைகளை தட்டி பாடுங்களேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. என் கர்த்தர் செய்த மகளே நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. சொல்லுங்களேன் கைகளை தட்டி. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. ஏன் இந்த பாடல்களை உங்களுக்கு கர்த்தர் கற்பித்துக் கொடுக்கிறார், நினைவுபடுத்துகிறார்னா, நன்றி அறிதலும் உள்ளவர்களுமாய் இருக்கணும். ஏற்கனவே ஒரு மெசேஜில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், உப்பிட்டவரை உயிர் உள்ளளவு நினை அப்படிங்கிற. நினைக்கணுமா? அல்லேலூயா. ஆமா, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏக சிந்தையும் தூய்மையான நல் உள்ளமும் நேர்மையான சரீர செயல்பாடுகளையும் கொள்வீர்களானால், அல்லேலூயா, எதை கண்டு அஞ்சு கலங்கி சோர்ந்து போகவே மாட்டீங்க. உங்கள் பேக்ரவுண்டை பார்க்காதீங்க, உங்களுடைய வேலைகளை பார்க்காதீங்க, உங்கள் வருமானத்தை பார்க்காதீங்க. நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க. அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவரிடத்தில் கேளுங்க. நான் வேலைக்கு போகல, உமக்கு தெரியுமா ஏசப்பா, நான் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன், நான் சபையில் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் என்று 2 முழங்கால்களையும் நேராக கூட மடக்க வேண்டாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணா, நீங்க வாக்கு பண்ணின பணத்தை விட அதிகமாக உங்க கைகளில் ஒரு நபர் தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை கொண்டு வந்து என்ன செய்யலாம்? ஆலயத்திலே கொடுத்து அமீன் சோத்திரம் உங்களுடைய பெயர்களிலே பதிவு செய்யலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு, நீங்கள் அமீன் அவர் நடத்துனராக நடத்துவதற்கு, நீங்கள் நடத்தப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவர் நடத்துனராக உங்களை நடத்துவார், ஆளுகை செய்வார். அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் இன்னும் நன்றாக ஆராய்ச்சி செய்யும்படி ஜெபத்தோடு கொஞ்ச நேரம் உங்களுக்கு நேரத்தை செலவிட உங்களோடு செலவிட விரும்புகிறேன். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஆகையினாலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. அல்லேலூயா. ஆமா, உலக வாழ்க்கையில் உங்களை உயிர் வாழ்வதற்கு உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உற்ற தோழர்கள் கூட சிங்கிள் டீ டிஃபன் லஞ்ச் கொடுத்ததை கூட நீங்கள் மறந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் போனாலும், ஜீவன், பலன், சுகம், நீடிய ஆயுள், சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ வைத்தவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக அமீன் சோத்திரம் வாழாமல் மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. 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 என் அன்பு தன்னுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். எதற்கு அப்படின்னா, அமீன் சோத்திர தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யப்படுவதற்கு உங்களை அழைத்திருப்பதினால். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு கூட என்ன செய்யணும், அவருக்கு எதற்காக நான் அமீன் சோத்திர பிரயோஜனப்படணும், அப்படி அமீன் விருப்பத்தை எந்தெந்த வகையில் நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்கள் செய்ய முன் வாருங்கள். அல்லேலூயா. சில நபர்களுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு அல்ல தட்டுவதற்கு நமக்கு என்ன செய்யுது? மனம் வராது. தங்கராஜன் வருமா? அவர் சொல்றதை என்ன செய்யக்கூடாது? தட்டவே கூடாது. என்னென்னலாம் உதவி எனக்கு செய்திருக்கிறார். மனிதர்களாகிய நீங்களும் நானும் மடிந்து போகிறவர்கள், அழிந்து போகிறவர், உருக்குலைந்து போகக்கூடியவர்கள். அவர்களுக்கே ஒரு மரியாதை வைத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மரித்தாலும் பிழைப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு போதும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா.
ஆமாம், இதை தொடர்ந்து உங்களுக்கு கற்றுத்தருகிற வார்த்தை உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுக்க ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். என்னென்ன காரியத்தை கர்த்தர் சொல்றாரு வாசிங்க. நீங்கள் என்னோடு கூட ஸ்தோத்திரம் வாசியுங்கள். 7வது வசனம். 7வது வசனத்தை என்னோடு வேகமா எடுத்தவங்க வாசிங்க. எல்லாரும் வாசிக்கலாம், யாருனாச்சும் வாசிக்கலாம், உடனடியாக வாசிங்க. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முற்காலத்தில் நீங்களும் அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அவைகளை நீங்கள் செய்தீங்கன்னு போட்டிருக்கு. எவைகளை செய்தீர்கள் அதற்கு உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். 9வது வசனத்தை வாசிங்க. எவைகளை செய்து வந்தோம் வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எவைகளை செய்து வந்தீங்க? உங்களுக்கு விளங்காது, குழப்பமா இருக்கு. முதலாவது சொன்னாரு, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எவைகளை? அதற்குத்தான் கர்த்தர் 9வது வசனத்தில் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவனுடைய செயல்களையும் களைந்து போடுங்கள். அப்ப பழைய மனுஷன் உங்களுக்குள்ள முதலாவது இருந்தான் அப்படிங்கிறாரு. பழைய மனுஷன் யாரு, புது மனுஷன் யாரு? பொய்யை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். எதற்கெடுத்தாலும் நம்ம பொய் சொல்ல தூண்டி விடுவான். தோத்திரம் 10 மணி நேரில் வந்துக்கிட்டு இருப்போம், கருவேலங்குளத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவான். வந்துக்கிட்டு இருக்குது எங்க? பத்மநேரி. ஆனால் கருவேலங்குளத்தில் இந்த வந்துட்டேன் அப்படிமாங்க. சொல்றது யாரு? என்னங்க? பொய்க்கு பிதாவானவன் சொல்லுவான். நீ பொய் சொல்லு, இல்லைன்னா அப்போ தான் உன்னை நம்புவாங்க. இது யாரு? பழைய மனுஷன். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்களேன். பழைய மனுஷன் செத்து போயிட்டானா கேளுங்க. தோத்திரம். யாருக்காச்சும் ஞானஸ்தான பேர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குதா? யாராருக்கு? நான் பிளசியம்மாவைத்தான் ஏன் உரிமையாக சொல்கிறேன் அப்படின்னா, அது என் மகா. ஆமாம், என் மகாவை நான் அடிக்கடி சொல்லுவேன். பிச்சம்மா என்ன செஞ்சிட்டா? செத்து போயிட்டா. அவங்க வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும்? அடிதடி கம்பு எடுத்து அருவாள்லாம் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வருவாங்க. பாஸ்டர் எங்கள் அம்மாவை செத்து போயிட்டா சொல்லலாமா? ஐயா, பிச்சம்மா என்ன செஞ்சிட்டா? செத்து போயிட்டா. என் மூத்த மகா பழைய பேர் என்னது? பிச்சம்மா. டெத் ஆயிட்டா. ஆனால் பிளஸ்ஸி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. ஆமா, சரஸ்வதி செத்து போயிட்டா. ஆனால் ரெபேக்காள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டுங்களேன். உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? அப்போ பழைய மனிதனை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? களைந்து போடணுமா? எத்தனை பேருக்கு அது விரும்புது? பழைய மனுஷனை களைந்து போடலாம் ஐயா? பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில் பொய், புரட்டு, பித்தலாட்டம், தோத்திரம், மாய்மாலம், மாயாஜாலம், தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், வாக்குவாதம், விதண்டாவாதம், தர்க்கம், கோபம், எரிச்சல், ஆக்ரோஷம், இப்படிலாம் வருமா? இது பழைய மனுஷன். இதெல்லாம் களைந்து போடணும். அதுக்குத்தான் அந்த பழைய மனுஷனுக்குள் ஒரு கேரக்டர் மட்டும் அதை கேப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, பொய். ஆமாம், அதில் தான் சொல்றாரு. அந்த வேத வசனத்தில் முதலாவது வாசித்த பொழுது சொல்லுது, நீங்களும் முற்காலத்தில் அப்படின்னா பழைய மனுஷனை உங்களை விட்டு களைந்து போடுவதற்கு முன்னே முற்காலத்தில், அல்லேலூயா, முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவைகளைப் போல நீங்கள் செய்து கொண்டிருந்த, அவர்களைப் போல நீங்களும் செய்து கொண்டிருந்தீங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க வீட்லேயும் சண்டை நடக்குன்னா உங்கள் வீட்லேயும் சண்டை நடக்கும். அங்கேயும் கெட்ட வார்த்தைனா இங்கேயும் கெட்ட வார்த்தை, அங்கேயும் கொலைன்னா இங்கேயும் கொலை, அங்கே கொல்லைன்னா இங்கேயும் கொல்லை. தோத்திரம். அல்லேலூயா. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஆகினால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்களும் முற்காலத்திலே அவர்களைப் போல என்ன செய்தீங்க? செய்து கொண்டிருந்தீர்கள். பொய் பேசினீங்க, அல்லேலூயா, வாக்குவாதம் பண்ணினீங்க, அசுத்தமாய் வாழ்ந்தீங்க. ஆகினாலே பழைய மனிதனை நீங்கள் களைந்து போடுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதியை ஞாபகப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். 10வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்து, தரித்து கொண்டிருங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளும். பழைய மனுஷன் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நேராக நான் கூட்டம் முடிஞ்சவொடனே ஒரு வேனு வரவழைக்க போகிறேன். வேனை வரவழைச்சிட்டு களக்காட்டில் இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். எதற்கு? கன்வென்ஷன் கூட்டம் நடக்கா பாஸ்டர்? எல்லா சர்ச்சிலையும் 1:30க்கு தான் கூட்ட முடியும். எல்லா சர்ச்சிலையும் உங்களை கூட்டி போய் காமிக்க போகிறேன். 12:30 ஆகிறதுக்குள்ளேன்னா ஆமாம், எங்கே உங்கள் இருதயத்துக்குள்ள தேவன் வந்து ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மனசு கெட் வெயிட்டாக இருக்குது, உங்கள் இருதயம் கடினமாக இருக்குது, உங்களுடைய பாடியினுடைய செயல்பாடுகள் தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய மனிதனை நீ கலைந்து போடணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டேக்கார, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடணும். எப்போ ஒளிந்து போகணும்னு சொல்றாருன்னா, சோத்திரம், பாவத்திற்கு மடித்து அடக்கம் பண்ணப்படுகிறது யாரு? சரஸ்வதி. பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது யாரு? ஆறுமுக நயினார். பிரசங்கத்தை முடியும். யாரு மரித்து அடக்கம் பண்ணப்படணும்? ஆறுமுக நயினாரும் சரஸ்வதியும். தோத்திரம், பிச்சைமாலும் என்ன செய்யணும்? பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கென்று பிழைக்கப்பட வேண்டும். கைகளை தட்டுங்க. பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? தங்கராஜன் சொல்ல முடியுமா உங்களால? பாப்பா அம்மா சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? பாப்பா அம்மா ஞானஸ்தானம் அப்போ முக்கிய விடலை இல்லையா? தோத்திரம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவங்க யார் யார் இதில்? மூழ்கி ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கிறேன் ஜாமி. ஏன் ஜாமி எடுத்திருக்கீங்களா? தங்கராஜன் இப்போ பார்த்து போ. சரி, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம்னா ரைட், 2 வாரம் வெயிட்டிங். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அங்கே ஒரு விதிமுறைகள், சில வழிமுறைகளை உங்களிடத்தில் வாக்கு மூலமாக கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களை என்ன செய்வாங்க? அப்படி ஜலத்தில் முக்கி, இங்கே கவனிங்க, ஜலத்தில் முக்கி அப்படி எழுந்திருக்க செய்வாங்க. அப்போ மூழ்குகிற பொழுது ஆறுமுக நயினார் எங்கே போகிறாரு? ஜலத்திற்குள்ளே போகிறாரு. சரஸ்வதி அம்மா இப்போ எங்கே போகிறாங்க? ஜலத்திற்குள்ளே போகிறாங்க. பிச்சைமால் எங்கே போகிறாங்க? ஜலத்திற்குள்ளே போகிறாங்க. இவங்கெல்லாம் மூழ்கிற பொழுது அவங்க பழைய மனுஷன் டெத் ஆகிடுறாங்க. ஆமாம், எழுந்திருக்கிற பொழுது தேவருக்கு சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் எழுந்திருக்கப்படுகிற. கொஞ்சம் கையை தட்டுங்களா ஜாமிகளா? தோத்திரம். ஆமாம், 101 ரூபா கொடுத்து கைதட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், பாவத்திற்கு மரித்து சோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கென்று பிழைத்தும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் தான் வேத வசனத்தில் 2வது பகுதியில் சொல்லுகிறாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுள்ளவராகும்படி புதிதாய்க்கப்பட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்தும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், தரித்தும் இருக்கிறீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடும் தெளிவாக பேசுகிறார். தரித்தும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு இணையான ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கற்றுக் கொடுக்க ஆவிக்குள் என்னை உந்துகிறார். வாசியுங்கள். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தோத்திரம். 8வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பிறக்காத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. அப்போ பழைய மனிதன் டெத்தாகி அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக என்னென்னலாம் இருந்ததா? வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. தோத்திரம். விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பொய் சொல்கிற பழக்க வழக்கங்கள் அல்லது சோத்திரம் இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் யாருக்குள் இருந்ததுன்னா பழைய மனிதனுக்குள் இருந்தது. அந்த பழைய மனிதனுடைய பெயர் என்ன?
பொய்யா? என்ன பேரு அவர் பேரு? அங்கிருந்து வருது பத்தியலா? அந்த மனிதன் சோத்திரம் அவங்ககிட்ட இருந்து அவ்வளவு தூசணமான வம்பு, கோபதாமங்கள், எரிச்சல்கள் எல்லாம் வந்தது. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை சாயலை என்ன செய்யுங்க? தரித்திருக்கிறீர்கள். இனி பழைய மனுஷன் எழும்புவதில்லை, எழும்பப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க, இனி எழுந்திருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகினால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போயின. அடுத்து ஒரு பகுதியை வேகமாக வாசிக்கலாம். ஆகையால் 12வது வசனம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. எத்தனை கொள்ளது? கரெக்டாக நம்பர் விரல் வச்சு காட்டுங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும். நல்ல கவனி. 1 உருக்கமான இரக்கம், 2வது தயவும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். அப்படின்னு எத்தனை? ஏன்னா உங்களுக்கு மைண்டுங்க இல்லை. ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே மைண்டெல்லாம் வெளியில் போயிடுச்சு. அதனால் இப்போ பிரசங்கம் ஓடாது. உங்களுக்கு எனக்கு ஓடும், உங்களுக்கு காதில் போகாது. எத்தனை பாயிண்ட் இருக்குதுல கவனிங்க. உருக்கமான இரக்கம் 1, தயவும் 2, மனத்தாழ்மையும் 3, சாந்தம் 4, நீடிய பொறுமை 5. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாயிருக்கிறீங்க. நீங்க யாருக்கு பிரியமா இருக்கிறீங்க? யாருக்கு ஆமென் சொல்ற பரிசுத்தராய் இருக்கிறீங்க? கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிறீங்க. ஆகினாலே இந்த 5 குணாதிசயங்கள் உங்களுக்குள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம்? வாசியுங்கள் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இது சரீரத்தில் வந்து என்ன செய்யும்? அடிக்கடி வந்து ஒட்டிக்கொள்ளும். எது எது ஒட்டிக்கொள்ளும்? நம்ம ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை என்ன செய்யுமா? சரீரத்தின் அவயவங்களை அழித்து போடுமா. அதனால தான் ட்ரிங்க்ஸு, மது என்ன செய்யாதீங்க? அருந்தாதீங்க. அல்லேலூயா. மது அருந்தக்கூடாது. ஸ்மோக்கிங் பிடிக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் பிடிச்சா என்ன ஃபால்ட் ஆகுங்கய்யா? பதில ஈரக்கொலை வம்பா போகுமா? சரி. மது அடித்தா சோளம். அல்லேலூயா. அல்லேலூயா. லன்ஸும் போயிரும். ஆமாம், பிரெயினும் போயிரும், மூளையும் கோளாறாயிரும். புரியுதா புரியலையா? அதனால வேதம் சொல்லுகிறது, ஆமாம், உங்கள் அவயவங்களை அழித்து போடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அழித்து போடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சோத்திரம், லன்ஸையும் பிரெயினையும் என்ன செய்கிறது? கேடு உண்டாக்கும்படி செய்து விடுகிறது. அல்லேலூயா. எவைகள்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. இந்த பாவ செயல்களையும் தீய பழக்க வழக்கங்களிலும் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கணும் அப்படின்னா, கண்ணை மூடாதீங்க, கர்த்தர் விடுதலையாக்கணும் அப்படின்னா உங்கள் இருதயங்களை தேவன் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிற ஆளுநர். நம்ம அதைத்தான் சொன்னால் நடத்துனர்னு சொன்னோம் இல்லையா? ஓட்டுநர் வேற, நடத்துனர் வேற. ஓட்டுநர் சரியில்லைனாலும் ஆக்சிடென்ட் ஆகும், வண்டி என்ன செய்யும்? முட்டி மோதி கிடைக்கும். நடத்துனர் சரியில்லைனாலும் பேக்கிலையும் வந்து இடிச்சிட்டு முட்டி மோதி கிடைக்கும். கடம்போடு வாழ்வு
8ஆம் நம்பர் பஸ்ஸா இல்லை எத்தனை நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கேடிசியில் நாங்கள் ஏறி நாங்குநேரிக்கு போய் கொண்டிருக்கோம், இல்லை நாங்குநேரிக்கு களக்காடுக்கு வந்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். விசில் அடித்து அந்த நடத்துனர் கரெக்டாக என்ன செய்யலை, பார்த்து சொல்லலை. அவர் உள்ளே அங்கிட்டு கிட்ட இருந்துக்கிட்டு அப்படின்னு விசில் அடைக்கணும் இல்லையா. இந்த அப்படின்னு ஏன் சொல்லுதாங்க, நிறுத்து 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 நிறுத்து. அல்லேலூயா. இனி கொஞ்சம் வந்துட்டா என்ன செஞ்சிடும், பேக் சேப்பு டேமேஜ் ஆயிரும். அல்லேலூயா. அப்ப பின்னாடி வந்தாலும் ஆபத்து தான், முன்னாடி போனாலும் ஆபத்து தான். ஒழுங்கும் கிரமமா நடத்துனரும் ஓட்டுநரும் சோத்திரம் சரியாய் செயல்படாவிட்டால் பேருந்திலே பயணிக்கிற பயணிகள் முழுவதும் என்ன செய்வாங்க, சேதமடைவார்கள். உயிர் சேதமும் வரும், சரீரத்தில் அகோரமான காயங்களும் தோற்றங்களும் வரும். அல்லேலூயா. கடம்போடு வாழ்வில் அந்த பேக்கில் வருகிற பொழுது அந்த கிளீனர் அல்லது கண்ட்ரக்டர் கரெக்டாக பார்த்து சொல்லாததுனால பின் சேப்பு முழுவதும் அந்த கோவிலில் போய் இடிச்சிருச்சு. இடித்து அந்த பில்டிங் லேசாக அசைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், அசைஞ்சிருச்சு. நல்ல வேலை, எந்த ஆபத்தும் யாருக்கும் வரலை. வந்தது யாருக்கு தெரியுமா, கண்ட்ரக்டருக்கு தான் வந்தது. கண்ட்ரக்டருக்கு தாங்க ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா கடைசியாக ஓடி போய் நில்லு நில்லுன்னு சொல்லி விசில் அடிப்பார்ல, உள்ளே போய் காலை மாட்டிக்கிட்டாரு. நறுக்குன்னு ஒரு இடி இடிச்சது காலில். அல்லேலூயா. புரியுதுங்களா புரியலையா? நடத்துனர், உங்களை நடத்துனர் யார் அப்படின்னா ஆளுகை செய்கிற ஆளுநர் இயேசு. அல்லேலூயா. அவர் எந்த இடத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறார்னா தீர்மானிக்கிற இருதயத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறார். சிந்திக்கிற சிந்தனைகளை அல்ல, செயல்படுகிற சரீரத்தின் அவயவங்களை அல்ல, தீர்மானம் எடுக்கிற இருதயத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் சொல்லுங்க மகா திருக்கும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறதா. சொல்லுங்க, திருக்கும் எது எது தங்கராஜனை சொல்லுங்க, எது எது மறந்து போயிட்டாரு. அவர் சிந்தனை வேற லைனில் போயிடுச்சு. ஆமாம், அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம பயல்களும் இப்படி வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பயங்களும் இப்படி வந்து உட்கார்ந்தா சோத்திரம், வீட்டில் ரொம்ப அந்த செப்ப வீட்டில் கொஞ்சம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சேக் ஆகிட்டார். இதான், வேற ஒன்றும் தவறாக நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்கள் உள்ளத்தை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் உள்ளம் என்கிற இல்லத்தில் அவர் குடி கொண்டு என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. குடிகொண்டு, இல்லம் என்கிற உள்ளத்திலே குடிகொண்டு அவர் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் உள்ளம் என்கிற இல்லத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. 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 ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு அற்புதமான வார்த்தைகளை உங்களுக்கு கூறினார். ஆமீன் சோத்திரம். என்ன கூறினார்? முதலாவது வாசித்தோம், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படின்னா பொய்யும் புரட்டும் வம்பும் தும்பும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க, ஆமா, அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், போராமை. 8வது வசனம், உங்கள் வாயில் பிறக்கலாகாது தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்த 10வது வசனம், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன மனுஷன்? புதிய மனுஷன். அல்லேலூயா. ஆமாம், அந்த புதிய மனுஷன் அப்படின்னா அந்த கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், நடை உடை பாவனைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பழைய மனுஷன் எப்படி இருப்பார்? பழைய மனுஷனாக இருக்கிற பொழுது பீரும் கனெக்ஷனும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. யாரு? பீரும் கனெக்ஷனும் சோத்திர கனெக்ஷனாக இருப்பாங்க. அப்படின்னா இங்கேருந்து கனெக்ஷன் வருவார், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இங்கேருந்து பீர் வருவார். இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொல்லுங்கள். ஆமாம், அல்ல, ஆமாம், பீரும் கனெக்ஷனும் எப்படி இருப்பாங்க? கனெக்ஷனாக இருப்பாங்க, கச்சிதமாக. இது யாரு? பழைய மனுஷன். ஆனால் புதிய மனுஷனுடைய சாயலுக்கு ஒப்பாய் தரித்த பொழுது இவங்களும் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இவங்க ரெண்டு இப்போ யாரா இருக்காங்க? ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டு தெரியுமா? பெஸ்ட் ஃப்ரெண்டு.
என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்றாங்க. என்ன செய்கிறாங்க? பாடல் பாடுறாங்க. என்ன செய்கிறாங்க? தேவனை ஆராதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? தேவனோடு உறவாடி மகிழுகிறாங்க. இப்போ யாரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க? சொல்ல மாட்டேங்கிங்களே. ஜீசஸும் பிலீவர்ஸும் எப்படி ஆயிட்டாங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவங்க ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயாச்சுன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் அவர்தான், அல்பா ஒமேகாவும் அவர்தான். ஆதியும் அந்தமும் அவர்தான், அல்பா ஒமேகாவும் அவர்தான். சத்தியம் அவர்தான், நித்தியம் அவர்தான். சத்தியம் அவர்தான், நித்தியம் அவர்தான். அவர்தான் அன்னை இயேசு பிரான். அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். என்றும் அவரே தெய்வம் என்போம். எனக்கொருவர் இருக்கின்றார், என்றும் என்னை காத்திடுவார். இயேசுவின் நாமத்தை. உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? கைதட்டி எப்படி போகுது? தாயில்லாமல் நான் இல்லை. அந்த பாட்டை படித்தாலும் நீங்க கைதட்டிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலைகளோடு இருக்கிறீங்க? அவர் இருதயம் உள்ளம் என்கிற இல்லத்தில் தங்கி சோத்திரம் உங்களை ஆளுகை செய்கிறவராய் அல்லது நடத்துகிறவராய். சோத்திரம். அமேன். சோத்திரம். அவரை வைப்பதற்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுக்கிறீங்களா? அவர் ஆளுகை செய்யணும். எல்லாரும் எழுந்து நில்லுங்களேன். அவர் ஆளுகை செய்யணுங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய உங்களை நடத்த அல்லது உங்களை சோத்திரம் உங்களை செவ்வையான பாதையில் வழிநடத்த அவரால் முடியாதுங்க. நீங்கள் நடத்துகிறவரிடத்தில் நடத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. இடம் கொடுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆகையினாலே நீங்களும் நானும் சோத்திரம் அதை மட்டும் கவனிக்கும்படி உங்களோடு நான் கற்றுக் கொடுக்க இன்னும் விரும்புகிறேன். 16வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசம் பண்ணுவதாக. அப்புறம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆமா, என்ன செய்யுங்க? பக்தியுடன் பாடுங்க. அல்லேலூயா. ஆமா, பக்தியுடன் பாடணும். சும்மா அப்பா சுப்பான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பாடக்கூடாது. எமோஷனலையும் என்ன செய்யக்கூடாது? கைதட்டி ஆடி பாடி மகிழக்கூடாது. சிலவங்கள்லாம் ஆராதனைக்கு வந்து அந்த 2 மணி நேரத்தில் என்ன செய்ய, வேற வழியிலேயே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுக்கோப்பாக உட்கார்ந்துருப்பாங்க. தோத்திரம் தெரியாமல் வந்துட்டு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் இங்கே தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லி இதை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா மற்றொரு இடத்துல போய் நீங்கள் நிற்பீங்க. அப்போ ஆண்டவர் இங்கேயும் தெரியாமல் வந்துட்டேன். எங்கே புரியுதா இல்லையா? இது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ஸ்டெல்லா தங்கச்சி சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது நித்திய ராஜ்யத்திற்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரை இதை உங்களுக்கு வழி நடத்தும். அல்லேலூயா. ஆனால் வேற ஒரு இடம் இருக்குது. அது நித்தியமா யுகாயுகமா அக்கினியும் கந்தகமுமான கடல். அல்லேலூயா. ஆமா, அவங்க சாகவே மாட்டாங்க. ஒரே துடிதுடிப்பு. அது என்னது? எரி நரகம். சொல்லுங்க. அங்கேயும் போய் இங்கே ஏண்டா வந்துட்டோம்? பிறகு எங்கே தான் போக போகிறீங்க? பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்யுங்க? பக்தியுடன் பாடுங்கள். அல்லேலூயா.
பக்தியுடன் நீங்கள் பாடிக்கொண்டே இருங்க. பக்தருடன் பாடுவே பரமசபை பக்தருடன் ஓடுவே, பக்தருடன் பாடுவே அல்லேலூயா என்று பாடிக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வார்த்தையினாலாவது 12வது வசனம், கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்க. முதலாவது சொல்றார் பாடிக்கொண்டே இருங்க. எப்படி? பக்தியோடு பாடுங்க. இரண்டாவது ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கேற்ற ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பாடணும், இரண்டாவது தோத்தரிக்கணும், மூன்றாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஊழியம் செய்யலாமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாடணும், ரெண்டாவது துதிக்கணும், தோத்தரிச்சு துதிக்கணும், மூன்றாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்படின்னா பழைய மனிதனாகிய அவர்களை களைந்து போடணும். புதிய மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பானவரை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, புதிய மனிதனாகிய அவருடைய சாயலுக்கு ஒப்பானவரை நீங்கள் தரித்து கொள்ளுகிற அந்த நாளிலே உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுத்து விடணும். அல்லேலூயா. அவன் வந்து சொல்லுவான், இந்த சண்டே தானே, இப்போ நீ போக வேண்டாம், இப்போ எங்கே போ பாலுகாட்சி வீட்டுக்கு போ, கல்யாண வீட்டுக்கு போ, சீமந்த வீட்டுக்கு போ, அடுத்த ஒரு சண்டே இருக்கு, அப்போ போய் என்ன செய்? சர்ச்சுக்கு போ. இது யாருடைய ஆலோசனை? ஆமாம், அவனுடைய ஆலோசனை. அந்த ஆலோசனையில் நீங்கள் மசங்கி போகக்கூடாது, கசங்கி போகக்கூடாது, பிசுங்கி போகக்கூடாது. தேவ ஆலோசனைகளுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். ரெண்டு கையை உயர்த்தலாமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். நன்றி அறிதல். அதனால தான் சொல்றாரு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுமா? கூட கொடுக்கப்படுங்க. எப்படி? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? கூட கொடுப்பார். எப்படி கொடுப்பாராம்? கிள்ளில அள்ளியும் கிடையாது, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆகையினால இன்றைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க, ஆண்டவர் என் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யணும், என் இருதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். ஏன்னா சிரசுக்கும் பாதத்திற்கும் மத்திய ஸ்தலமாய் இருதயம் இருக்குது, அதில் குடிகொண்டு நீர் ஆளுகை செய்ய இன்றைக்கே என்னை ஒப்பு கொடுக்கிற. நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவர்கிட்ட சொல்லுமா, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. முடிந்தவங்க தலைக்கு மேலே கையை உயர்த்தி இருக்கிறவங்க, ஆமென் ஸ்தோத்திர, தலைக்கு மேலே கையை உயர்த்தி இருக்கிறவங்க கரங்களை தட்டி கைகளை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரீமானா தூராலா ரிபி கபலா பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி சதாராலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி. கைகளை தட்டி கைகளை தட்டி ரீதாரா பௌசபல ரிபிகபல பரபா. ஆவியானவர் எல்லாரும் கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. ரீதாரா பௌசபல ரிபிகபல பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
உமக்கு சொந்தமையா. கைகளை தட்டி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமைய. கைகளை தட்டி அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கைகளை தட்டி கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் கர்த்தனமோடு கூட இடைப்பட்டபடி நாள் கைகளை தட்டி சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவது. சிந்தனைகள் சிந்தித்தது யோசித்தது, சரீரத்தின் அவயவங்கள் செயல்படுகிறது, ஆனால் தீர்மானம் எடுப்பது இருதயம். தெய்வ பிள்ளையே, தேவ அபிஸ்தோத்திரம் தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு அருள் செய்யும்படி இருதயமாகிய இடத்திலே, உள்ளம் என்கிற இல்லத்திலே தேவன் தங்கி வாசம் பண்ணுவதற்கு இடத்தை நாம் கொடுப்போமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அல்லாஹ். இந்த நிறைவு ஜெபத்தை அருமையான சகோதரர் அண்ணன் ராஜமணி அவர்கள் ஜெபிப்பார்கள். மற்றவங்கெல்லாம் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் அல்லாஹ். இப்போ